இங்கே பாருங்கள், நம்ம முருங்கை மரத்தில் ஏற்கனவே ஒரே ஒரு சின்ன முருங்கைக்காய் வந்து அறுவடை பண்ணி காமிச்சேன். இது அடுத்த முருங்கைக்காய் பாருங்க, பிஞ்சு வச்சிருக்கு. பூக்கள் நிறைய இருக்குது. பூக்கள்லாம் உதிரும். அந்த உதிர பூக்கள்லாம் நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். எடுத்து வந்து கீரை வந்து நான் காய வச்சு பொடி பண்ணி சமையலுக்கு சேர்ப்பேன். அதோட இதையும் ஜாயிண்ட் பண்ணிடுவேன் பாருங்கள். பூக்கள், இலைகள் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் சமைக்கலாம். நிழலில் காய வச்சும் நம்ம வந்து சமையலில் பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுங்க. வேஸ்ட் ஆக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மரத்துலேருந்து தான் நான் பதியம் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த முருங்கை மரம் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு பிஞ்சு விட்டுருக்கு, பார்ப்போன்னா நிறையா பிஞ்செல்லாம் விடுதான்னு சொல்லிட்டு. அதே பாருங்கள், எலுமிச்சை மரத்தில் பாருங்கள், இது வந்து ஏற்கனவே நம்ம நல்லா காய்ச்ச மரத்தை வந்து கவாத்து பண்ணி வச்சாச்சு. இது வந்து அதுக்கு அடுத்து 2வது மரம் நல்லா காய்க்குது. அதோட பக்கத்தில் இருக்க 2 மரமும் குட்டி மரமும் நல்லா பிஞ்சு விட்டு காய்கள் காய்க்குது பாருங்கள். எலுமிச்சை மரத்தில் நமக்கு தொடர்ந்து பூக்கள் பிஞ்சு இருக்குது. மாடி தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. காய்கள் காய்க்க பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. நானும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். இது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்ச மரம் நல்லா காய்ச்சிச்சின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா. அதை கவாத்து பண்ணி சின்ன பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேயும் பூக்கள் பிஞ்சு எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு இடத்துல எவ்வளோ பிஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு. தொட்டிலாம் சின்ன சின்ன தொட்டி தான். அப்பப்போ நான் கவாத்து பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், இதில் வெள்ளைப்பூச்சியெல்லாம் வரும். வெள்ளைப்பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அப்பப்போ இது வேப்ப இலை கரைசல் கூட தெளித்தா நல்லது. வேப்ப எண்ணெயை வந்து நல்லா தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவு தான் கரைக்கணும், அதிகமாக தெளிக்கக்கூடாது. தெளிச்சுட்டா ரொம்ப நல்லது. இல்லாட்டி கத்தாழை, இப்போ வெயில் அடிக்கிறதுல ரொம்ப கத்தாழை நம்ம கட் பண்ணி வந்து தெளிச்சுக்கலாங்க. இதில் பாருங்கள், ஒரு பப்பாளி மரம் இருக்குது. இதை எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன், இல்லாட்டி இப்படியே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், வளர்த்துக்கலாம். பெரிய தொட்டி தான். 2 பப்பாளி கண்டு இருக்குது. பப்பாளி தான் நம்ம வீட்டில் நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது.